Hi sir. Yes sir. ஸோ நாங்கள் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அதை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு கிளியராக இருந்ததா நம்ம சொல்லி கொடுத்ததுலாம்? ரொம்ப கிளியராக இருந்தது. அதான் பிகினர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு ஸ்டார்டிங் எதுவுமே ஒரு ஜீரோவாக இருக்க பர்சனுக்கு வந்து எப்படி கார் எடுத்து ஒரு மூவ் பண்ணுறது, ஒரு பேசிக்கான விஷயம், ஒரு எப்படி வந்து நம்ம கியர் போடுறது, ஒரு லைட் ஃபோக்கஸ் பண்ணுறது, மிரர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, சைட் மிரர் எப்படி பார்க்குறது, சென்டர் மிரர் எப்படி பார்க்குறது, எல்லாம் பேசிக் என்னவோ அதை வந்து பக்காவாக சொல்லிக் கொடுத்த பிறகு தான் கார்லேயே எங்களை உட்கார வச்சாங்க. சீட் பெல்ட் போகிறது வந்து, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து, பேசிக் திங்ஸ் என்னென்ன இருக்கோ அதை முதல்ல அதை கிளியராக சொன்ன பிறகு தான் நம்ம உட்காரவே டிரைவிங் சீட்டே உட்கார வச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேசிக் திங்ஸை ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு நல்ல டெடிக்கேஷன் கொடுத்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த வகையில் இப்போ தான் முதல்ல ஒரு ரவுண்டு போகலான்னு உட்காந்துருக்கோம். சூப்பர் சார். இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்தது எல்லாமே ரொம்ப கிளியராக புரிஞ்சுதா சார்? கிளியராக இருக்குது சார். ஓகே சார், கிரேட் சார். ஸோ இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து மதுரை வந்து உங்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நம்ம வீடியோவை வந்து நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துட்ருக்கீங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தது நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸ் மேலே? உங்களோட வீடியோஸ் வந்து பார்க்க அவ்வளோ மோட்டிவேட்டாக இருந்துச்சு. ஒரு கார்னா இவ்வளோ பேசிக் திங்ஸ் இவ்வளோ இருக்கா, எடுத்தோட கார் எல்லோரும் ஓட்டிடலாம், எல்லாம் ஃபஸ்ட் கியர்லேருந்து ஃபோர்த் கியர் போட்டு எல்லாம் ஓட்டிடலாம். பட் பேசிக்ங்கிற ஒவ்வொரு திங்ஸையும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுத்து எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக நம்ம கார் ஓட்டணுமோ அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறனால அந்த யூடியூப் ரெகுலராக வாட்ச் பண்ணி அவ்வளோ பிடிச்சிதான் அவங்களோட காண்டாக்ட் பண்ணி இந்த வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். கிட்டத்தட்ட நம்ம தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நான் வர்றதுக்கு. எங்களுடைய பர்சனல் வேலைனால கொஞ்சம் நாள் டிலே ஆகிடுச்சு. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேட்டாக இருந்தால் லேட்டஸ்ட்டாக நீங்கள் சொல்லி தரீங்க, அது ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார். இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்ததை வந்து இப்போ நீங்கள் அப்படியே பண்ணி காமிக்க போகிறீங்க. ஸோ வண்டியை ஓட்டி காமிக்க போகிறீங்க. நம்ம வியூவர்ஸ் வந்து நீங்கள் ஓட்டுற அந்த மூவ்மெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறாங்க. எஸ் சார், அப்படியே வந்து ஓட்டி காமிங்க சார். ஸோ வியூவர்ஸ், சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்ருக்காரு உங்களுக்கு. எஸ். ஸோ இப்போ ஸ்டேரிங் கண்ட்ரோல் எப்படி பண்ணணும், கீரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத அவருக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. சார் கை இங்கே வச்சுக்கணும், ஒரு கையை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரல் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டெப்பில் நிற்கணும், எப்படி கரெக்டாக கட் பண்ணி உள்ளே கொண்டு போய் அழகாக பேக் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன் அவருக்கு. ஸோ கரெக்டாக பேக் பண்ணுறாரா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆஃப் த பாடி உள்ளே கொண்டு போயிடணும். உள்ளே கொண்டு போயிட்டாரு. ஸோ இப்போ அப்படியே மாற்றி திருப்புறாரு. மாற்றி திருப்பும்போது கரெக்டாக கட்டாகி உள்ளே வருது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். கரெக்டான பொசிஷனில் ஸ்லோவாக பண்ணணும், அதான் மெயின். எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறோமோ அவ்வளோவும் நமக்கு சேஃபு. அதே மாதிரி பின்னாடி இருக்கிற காரில் இடிக்காத அளவுக்கு பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டுருக்காரு. ஸோ கரெக்டான பொசிஷனில் வந்து பேரல் பார்க்கிங்கில் அழகாக பார்க் பண்ணியிருக்காரு வியூவர்ஸ். எந்த அளவுக்கு பேரல் பார்க்கிங்கில் கரெக்டாக பண்ணார், எப்படி அவருக்கு ஈஸியாக நாங்கள் சொல்லி கொடுத்தோங்கிறத பற்றி கேட்போம். ஹலோ சார், வெரி குட் ஈவினிங் சார். எப்படி சார்? செம சூப்பராக பேரல் பார்க்கிங். ஆமாம் சார், ஃபஸ்ட்டு பார்க்கிங் கொஞ்சம் சிரமப்பட்டேன். ரெண்டாவது பேரல் பார்க்கிங்கில் இப்போ ரெண்டு தடவை அட்டம் பண்ணேன். ரெண்டுலேயுமே சக்ஸஸாக பண்ணிட்டேன். ஃபஸ்ட் அட்டம் நல்லா பண்ணேன், ரெண்டாவது தடவை நல்லா பண்ணிட்டேன். ஸோ இப்போ பேரல் பார்க்கிங் ரொம்ப ஈஸியாக பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? அவ்வளோதான் சார். ஃபஸ்ட்டு ரைட்டு, தென் அகெயின் வந்து லெஃப்ட்டு, திருப்பி ஸ்டடி பண்ணிட்டு லைட்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான் சார். ஸோ நாங்கள் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம்? வேறு லெவல் சொல்லிட்டேன் சார். 100% ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 100% ஒர்த் அப்படி சொல்கிறோம்ல, அதுதான் சார். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. சென்னையிலேருந்து ஒரு 450 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மதுரைக்கு வந்து உங்களுக்கு பக்காவாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இவ்வளோ டைம் எஃபர்ட் போட்டு அழகாக வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டீச்சிங் ஆஃப் ஸ்டைல் எப்படி சார்? யுவர் வே ஆஃப் டீச்சிங் இஸ் வெரி ஒண்டர்ஃபுல். யுவர் டீச்சிங் லெவல் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு குழந்தைகளுக்கு வந்து பாடம் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியை போல் ஒரு கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு கோவப்படாமல், ஒரு பொறுமையாக, ஒரு நிதானமாக, நம்ம நீங்கள் ஒரு சொல்லி இப்படி போடுங்க அப்படின்னா தப்பாக போட்டால் கூட அது இப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு கிளியரிட்டிக்காக வந்தோன்னதை அந்த அடுத்த ஸ்டெப்பையே போகிறீங்க. சூப்பர் சார், வெரி குட். செம்ம சூப்பராக பேரல் பார்க் பண்ணியிருக்கீங்க, சான்ஸே இல்லை. இதுக்கப்புறம் பேரல் பார்க்கிங், ரிவேஸ் பார்க்கிங்லாம் தூள் கிளப்பிட்டீங்க. ஆமாம்.
ஸோ அதுக்கப்புறம் டிராஃபிக்லேயும் தூள் கிளப்பிட்டீங்க. வேறு என்ன உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குன்னு எனக்கு தெரியல. ஹைவே மட்டும் தான் இருக்குது, அது நாளைக்கு போக போகிறோம். ஸோ அது போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா சென்னைக்கு வந்து என்னை மீட் பண்ண கண்டிப்பாக நான் வந்துடுறேன் சார். கார் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நீங்கள் வரணும். கண்டிப்பாக நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நம்ம வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறோம். டெஃபினட்டாக சார், டெஃபினட்டாக சார். பாருங்கள் சார், உங்கள் ஓட்டிட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு என்ன சொல்ல வேணாம், நீங்களே நாளைக்கு ப்ரூவ் பண்ணிடுவேன் தான் ஓட்டிட்டீங்களா, அப்புறம் என்ன ஒன்று நீங்கள் சொல்ல போனோம்னா டைமும் லீவும் இருந்திருந்தா நம்ம நேராக சென்னைக்கு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் பெங்களூரே போகலாம், நம்ம போயிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சூப்பர் சார். ஹாப்பி, பி கூல் அண்ட் ஹாப்பி. ஆமாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.